இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடு எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சுண்டல் குழம்பு தாங்க. ஈஸியாக குக்கரில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்களா? இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சது 1 கப் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம். ஃப்ளேவருக்காக சின்னதாக 2 பட்டை, 1 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 கல்பாசி, 1 ஸ்டார் பூ சேர்த்திக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியை 1 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்கணும்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினது 1½ ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லைன்னா பூண்டு இஞ்சி தனித்தனியாக சேர்த்திட்டு நல்லா வதக்கி விடுங்க, பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இது கூடவே துருவிய தேங்காய் சேர்த்திக்கலாம். தேங்காய் சேர்த்திட்டு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா வதங்கினது அடுப்பை இப்போ சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலா சேர்த்திக்கலாம். வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் இல்லைன்னா 2 ஸ்பூன் மல்லித்தூள், தனி மிளகாத்தூள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்திக்கலாம். மசாலா சேர்த்துட்டு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுறலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். காலையில் சுண்டல் குழம்பு வைக்கிற மாதிரி இருந்தால் நைட்டே சுண்டல் ஊற வச்சா கரெக்டாக இருக்கும். ஒரு 7 மணி நேரம் சுண்டல் ஊறினாவே நல்லா ஊறிடும். ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு குக்கரில் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு ஊற வச்ச சுண்டல் சேர்த்திக்கலாம். அடுத்து இது கூடவே நம்ம அரைச்சதை சேர்த்திக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். கிரேவியாட்டம் வேணும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம். இல்லை குழம்பு தண்ணியாட்டம் வேணும் அப்படின்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். குக்கரில் விசில் விடுறதுனால தண்ணி ரொம்ப தேவைப்படாது. அதனால் குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்புலாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு மூடி போட்டு ஒரு 7 விசில் விட்டிங்கன்னா போதும். சுண்டல் நல்லாவே வெந்துடும். அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான சுண்டல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. காலையில் சுண்டல் குழம்பு வச்சுட்டா போதும். காலையில் தோசைக்கு ஊற்றிக்கலாம், மதிய சாப்பாட்டுக்கு ஊற்றிக்கலாம். கிட்ஸுக்கு லஞ்சும் பேக் பண்ணி கொடுத்துடலாம். எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு வந்து சுண்டல் குழம்பு, பீட்ரூட் பொரியல் கொடுத்து விட்டாச்சு. எந்த குழம்பாக இருந்தாலும் அதில் சின்ன வெங்காயம் சேர்த்து பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு சுண்டல் குழம்பு வச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.